விசுவாசிகளுக்கெல்லாம் யார் தகப்பன்? விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களுக்கெல்லாம் ஆபிரகாம், ஆமா, ஆபிரகாமின் பிள்ளைகள். யார் 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 விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் யாருடைய பிள்ளைகள் ஆகிட்டாங்க? ஏசுசாமி கூட ஆபிரகாமின் பிள்ளை ஆகிட்டார். மத்தேயு 1:1 பாருங்க. ஏசுசாமி கூட ஆபிரகாமுக்கு என்ன ஆகிட்டார் பாருங்க. ஆபிரகாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரனும். என்ன ஒழுங்கப்படிமா, மருந்து படி. வம்ச வரலாறு. அப்ப இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன் போட்டுக்கிறாங்க? ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன். இப்ப நீ நானே யாருடைய குமாரன் ஆயிட்டான்? ஆபிரகாமின் குமாரன் ஆயிட்டோம். அதான் அந்த பேரை கடவுள் கொடுக்குறார். முதல்ல ஆபிரகாம் இருந்தார். அப்புறம் தான் அவனுக்கு என்ன பண்றார்? பேரை மாத்துறார். என்ன பேர் மாத்துறார்? நீ இனிமேல் என்னென்ன பெயர் அழைக்கப்படுவாய்? ஆபிரகாம். கர்ப்பங்களுக்கெல்லாம், ஜாதிகளுக்கெல்லாம், உலகத்தில் இருக்க மனிதர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் யாரு? இவர் தான் அப்பா. பிறகு அவரை கூப்பிட்டு எங்க போக சொல்றாரு? அவரு உன் நேசகுமாரனை அழைத்து கொண்டு எங்க போக சொல்றாரு? மோரியா மலைக்கு போன்றாரு. எத்தனை வயசுல குழந்தை பிறந்தது அவங்களுக்கு? ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஜாதியை பெரிய ஜாதி ஆக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாரு கடவுள். 100 வயசுல குழந்தை பிறக்குமா? சாரா கேட்குறாங்க. 90 வயசாச்சு, கர்ப்பம் செத்து போச்சு. ஆனாலும் ஆபிரகாம் என்ன பண்றான்? விசுவாசித்தார். இப்போ ஒரே பையனை கொடுத்துட்டு அந்த பையனை என்ன செய்யறார் கடவுள்? காணிக்கையா கேட்கிறார். எனக்கு ஒரு பையனை காணிக்கையா கொடுத்துரு. அது எங்கப்பா சொல்றாரு? அப்ப கொடுல எங்கப்பா சொல்ற? நான் காட்டும் தேசத்துக்கு மோரியா மலைக்கு போ. எந்த மலைக்கு போக சொல்றாரு? மோரியா மலைக்கு போன்றாரு. மோரியான்னா, மோர்னா வெளிச்சமா. மோர் என்றால் என்ன? எபிரேய பாஷையில் யா என்றால் யாவே, கடவுள். அவர்கள் பாஷையில் யாவே என்னன்னா கடவுள். கடவுள் அவங்க யாவே. யாவேன்னு கூட அப்புறம் தான் சொன்னாங்களாம். முதல்ல என்ன சொன்னாங்களா? கடவுள் பேரை சொன்னாவே நம்ம எரிஞ்சு போயிடுவோம். ஏன்னா அவர் பரிசுத்தமானவர், நம்ம அசுத்தமானவர்கள். கடவுள் பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு யூதர்கள் என்ன செய்வாங்களா? யா. அவங்க என்ன சொன்னாங்க? யா, அதான் கடவுள். யான்னா கடவுள். அப்புறம் சொல்லாங்க. அப்புறம் யாரோ ஒரு அறிஞர் வந்து கூட 4 எழுத்த போடுறாரு. அது யாவுக்கு YWH போட்டார், யான்னு போட்டார். அவரை கூட வந்து உயிர் எழுத்த சேர்க்கிறார். யா Y பக்கத்தில் ஏ போடுறார். Y பக்கத்தில் ஏ போட்டு W பக்கத்தில் இ போடுறார். போட்டு யாவே, அதான் யா. சாத்தா யான்னா கடவுள். அப்போ மோரியா என்றால், மோர்னா என்ன சொன்னா? வெளிச்சம். இப்போ முஸ்லீம் பாஷையில் 100ன்னா வெளிச்சம். நீங்கள் சரித்திரத்தில் படிக்கிறீங்களா? நூர் ஜஹான் படிச்சுக்கிறீங்களா? ஒரு ராணி படிக்கலையா? நூர் ஜஹான். நூர் ஜஹான்னா உலகத்தின் ஜோதி. நூர் ஜஹான்னா உலகத்தின் சொத்து. அது வேணா விட்டுங்க, வரும், இனிமேல் படிப்பீங்க. ரைட். இப்போ கடவுள் என்ன சொல்றாரு? மோரியான்னா கடவுளுடைய வெளிச்சம். அப்போ ஆபிரகாம், என் வெளிச்சத்துக்கு நீ வா. இப்போ நாம் இது வரைக்கும் என்ன இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? கடவுள் வெளிச்சத்தில் இல்லை. அதனால நீ எங்கே வரணும்? நான் சொல்கிற இடத்துக்கு வா. கடவுள் வெளிச்சத்துக்கு வா. சரி, கூட்டு போகிறார். போன உடனே அவர் கேட்ட மாதிரியே என்ன செய்கிறாரு? ஈசாக்கு கேட்குறான் வழியில். அப்பா, இது மாதிரி எல்லாம் விறகெல்லாம் நம்ம எடுத்துன்னு போகிறோம், கட்டையும் எடுத்துன்னு போகிறோம், ஆடு எங்கப்பா பலியிட. அப்போ என்ன சொல்கிறாரு அவர்? ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? கர்த்தர்
என்ன சொல்றாருமா? அது கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன சொல்றாருமா? தேவனுக்கு ஒரு குறிப்பிட்டு போனால் அப்ப ஈசாக்கு கேட்கிறாமா? எட்டாவது வசனம் படிங்க. அவன் பையன் கேட்கிறான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார். விளங்குதா? இப்போ நாம் கூட ஏன் இந்த பகுதியை உங்களுக்கு எடுத்தோன்னா, கடவுளுக்காக நம்ம என்ன செய்யறதில்லை, ஒன்றுமே செய்யறதில்லை. ஒரு நாளை கடவுளுக்காக நம்ம அர்ப்பணிக்க சொல்றாரு கடவுள். கடவுள் எப்படி ஆபிரகாமுக்கு, நான் காண்பிக்கும் மோரியா தேசத்துக்கு வா, உன் மகனை பலியாக கொடு. கடவுள் உங்கள் பிள்ளைங்களை பலியாக கேட்கல. கடவுளை ஒரு நாளை எனக்காக கொடுன்னு கேட்குறாரு. உங்களுக்கு கடவுள் உங்களை என்னன்னு கேட்குறாரு? ஒரு நாளை எனக்காக நீ வா. ஒரு நாள் கூட வேணாம்ப்பா, 1 மணி நேரம் வா, உட்காரு. என் சமூகத்தில் வந்து உட்காரு, என் சபையில் நீ வந்து உட்காரு, என் ஆலயத்தில் வந்து உட்காரு, என் வீட்டில் 1 மணி நேரம் நீ உட்கார்ந்துரு. இல்லை 1 மணி நேரம் உட்கார்ந்துரு. நான் வந்து எங்கள் அப்பா வயசாகிடுச்சு. என்னை வந்து அம்பத்தூரில் நான் வந்துட்டேன், வேலைக்காக நான் வந்துட்டேன். வந்துட்டாலும் எங்கள் அப்பா அப்பப்பா வருவார் போவார். பிறகு வயசாகிடுச்சு. பிறகு அவருக்கு 1ஆம் தேதி வந்து நான் காசு கொடுக்கணும் இல்லையா? சம்பளத்தை வாங்கினா அது பழகி போச்சு. இப்போ என்ன அவரால் வர முடியல, நானும் போக முடியல, வீட்டுக்கு ஊருக்கு போக முடியல. இருந்தாலும் 2ஆம் தேதி போய் கொடுத்துட்டு வருவேன். சில நேரத்தில் சிக்காயிடுவார். நான் இப்போ வேலை செய்யறதுனால என்னால் போக முடியல. அப்பா அவர் என்ன சொல்லுவார், ஜனங்களாம் என்ன சொல்லுவாங்க, உங்கள் அப்பா வந்து சிக்காயிட்டாரு, அவர் எங்கே நடக்க முடியல, அவர் டவுனுக்கு கூட போக முடியல, அவர் டெய்லி நடந்து சத்தியவேற்ற டவுனு போய் டீ சாப்பிட்டு டிஃபன் பண்ணிட்டு வருவார். நான் போயிட்டு அந்த ஹோட்டலுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு வந்துடுவேன். அப்படி இருக்கும்போது எங்கேயும் போக முடியல அப்படிங்க. நான் போனதும் என்ன பண்ணுவாருன்னா, எழுந்து உட்காந்துருவார். 10 ஆள் எழுந்து உட்காந்துருவார். என்னப்பா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா அவர் சொல்வார், என்னமோ தெரியலடா, நீ வந்தா என்ன சொல்றாரு, எதுக்கு யானை பலம் வருதுன்னு நாட்டுப்புற பாஷையில் என்ன சொல்லுவார், யானை பலம் வந்துருதா எனக்கு. எழுந்து உட்காந்து போவார், வருவார், எல்லாரும் நீ பேசுவார். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, என்னப்பா அவர் இது மாதிரி படுக்கிறாரு, அப்பா நீ வந்ததான் எழுந்து ஓடுறாரு அவரு. அதுபோல் கடவுள் கூட என்ன சொல்கிறாரு, நம்ம கடவுளுடைய வீட்டுக்கு வரணும்னா கடவுளுக்கு என்ன ஆகுதான், பலம் ஆகுதான். நமக்கு அதை விட 1000 பலம் ஆசீர்வாதம் வரணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது கடவுள் ஆபிரகாமை கேட்டது போல் உன்னையும் என்னையும் கேட்குறாரு. என்னன்னு கேட்குறாரு, உன்னுடைய சொத்தை கேட்கல, உன்னுடைய பொண்ணை கேட்கல, உன்னுடைய பொருளை கேட்கல, உன்னுடைய சம்பளத்தை கேட்கல. என்ன கேட்குறாரு, 1 மணி நேரம் எனக்காக வாங்க. கெத்செமனே தோட்டத்தில் இயேசுசாமி அடுத்த நாள் இவரை சிலுவையில் அறைய போகிறாங்க. பெரிய வெள்ளிக்கிழமையில், வியாழக்கிழமையில் எங்கே கூட்டி போகிறாரு சீஷர்களை? எங்கே கூட்டி போனார்? கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபம் பண்ண கூட்டி போகிறார். இப்போ அடுத்த மாதம் பெரிய வெள்ளிக்கிழமை வரப்போகுது, ஏப்ரலில் இல்லையா? சிலுவை பெரிய வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் வியாழக்கிழமை நம்ம என்ன சொல்லுவோம், அந்த வியாழக்கிழமையா? பெரிய வெள்ளிக்கிழமை என்ன சொல்றா? பெரிய வெள்ளிக்கிழமை. அப்போ வியாழக்கிழமை பெரிய வேலை மாறிடுச்சு. ஏன்? இயேசுசாமி ஜெபம் பண்ணாரு. யாரை கூட்டின்னு போய் ஜெபம் பண்றாரு? சீஷர்களை கூட்டின்னு போய் ஜெபம் பண்றாருமா. இயேசுசாமிக்கு எத்தனை சீஷர்கள்? 12 சீஷர்கள். அவர் என்ன பண்றாருன்னா, நான் கொஞ்சம் தூரம் போய் நான் ஜெபம் பண்றேன், நீங்க இங்கேயே ஜெபம் பண்ணுங்க. அவர் ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வர்றாரு. திரும்பி வரணும்னா சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? தூங்கிட்டாங்க. சீஷர்கள் தூங்கிட்டாங்க. அப்போ அவங்கள பார்த்து என்ன கேட்குறாரு தெரியுமா? எனக்காக நீங்கள் எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம். எந்த இடத்துல இருக்குதுமா அது?
லூக்கா பாருங்க, லூக்கா 22வது அதிகாரம் எடுங்க. கெத்செமனே தோட்டம் இருக்கு, அதில் 22 22 பாருங்க. இரு, நான் பார்க்குறேன். நான் 22ஆம் அதிகாரம் 47 பாருங்க. இல்லை, இந்த 1 மணி நேரம் இதில் வரலம்மா. சரி, நான் அப்புறம் சொல்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அது ஜெபம் பண்ணாருன்னு இருக்கு. 22:42 பாருங்க. 59 இருக்கு. அது இல்லை இல்லை, அது வேறம்மா, வேணாம், அந்த இது வேணாம், விட்டுருங்க. 1 மணி நேரம் தான் எனக்காக நீங்கள் 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? இப்போ கடவுள் என்ன சொல்றார்? நம்ம காணிக்கையா கேட்கிறார். உங்களை என்ன கேட்கிறார் கடவுள்? காவியா என்ன கேட்கிறார்? உங்களை என்ன கேட்டார்? காணிக்கையா என்ன கேட்டாரு? பணத்தை கேட்டாரு. 1 மணி நேரம். என்ன கேட்கிறாரு? ஒரே 1 மணி நேரம். கடவுளுக்காக 1 மணி நேரத்தை விட்டு கொடுக்க சொல்றாரு. மத்திய 26:40 எடுக்குமா? வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருக்க கூடாதா? நான் என்ன சொன்னேன்? லூக்கா 18:8 மனுஷகுமாரன் வரும் நாளிலே பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. இதுதான் விசுவாசம். ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் என்ன ஆயிட்டான்? தகப்பன் ஆயிட்டான். ஏன்? கீழ்ப்படிந்தான். எதுக்கு கீழ்ப்படிந்தான்? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பார்த்து சொல்றார். 22ஆம் அதிகாரம் என்னம்மா 11வது வசனம் பாருங்க. ஆ 12 படிங்க. பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது, ஒன்றும் செய்யாது, புத்திரன் என்றும் கொடுத்தபடியினால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இல்லை, இப்பொழுது அறிந்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், கடவுளுக்கு பயப்படுகிறவன், கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவன். பயப்படுதல்னா என்ன? இன்னொரு அர்த்தம்னா பயப்படுதல்னா என்னம்மா? கீழ்ப்படிதல். கடவுள் சொல்ற வார்த்தைக்கு ஒரு பயத்தோட சொல்றது. ரைட்டா? கடவுள் உங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஐயோ இந்த 1 நாள் போயிடுச்சுன்னா, இந்த 1 மணி நேரம் சர்ச்சில் போயிட்டா நம்மளுடைய மற்ற காரியங்கள் எல்லாம் என்ன ஆயிடுது? என்ன ஆயிடுது? நமக்கு நஷ்டம் வருமேன்னு நம்ம நினைக்கிறோம். நான் கடவுள் என்ன சொல்றாரு? நான் பார்த்துக்கொள்வேன், நீ எடுத்துக்கு வா. ஈசா கேட்குறான், எங்கப்பா பலி இருக்கிறதுக்கு ஆடு? கடவுள் பார்த்துக்குவா இருப்பா. இப்போ நம்ம கஷ்டங்களை நம்ம சொல்கிறோமா? இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு கல்யாணம் வருது, ஏதோ வின்சென்ட்டு ஏதோ பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் வச்சார், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் இல்லை? எவ்வளோ சாமியானா, சேரு, பிரியாணி, அது இதுன்னு சும்மா ஒருத்தனை கொடுத்துருவாங்கல்ல. அப்போ எவ்வளோ பணம் தேவைப்பட்டுருக்கோம். அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார்? கடவுள் பார்த்துக்குவார். இல்லை, என்ன சொல்லியிருப்பாரு? கடவுள் பார்த்துப்பார் இல்லையா? அதுதான் ஈசாக்கு சொல்றாரு ஆபிரகாம், மகனை பயப்படாது, எல்லாத்தையும் யார் பார்த்துப்பாரு? கடவுள் பார்த்துப்பார். அதுதான் என்ன சொல்றாரு பாருங்க, 17வது வசனம். அந்த இடத்துக்கு யெகோவாயிரேன்னு பேர் வைக்கிறான். அந்த மலைக்கு என்ன பேர் வைக்கிறான்?
யெகோவா ஈரேன்னு பேர் வைக்கிறான். பாருங்க எத்தனாவது வசனம் பாருங்க, 72வது வசனத்தில் 72வது அதிகாரத்தில் 14வது வசனம் பாருங்க. 14 அந்த இடத்துக்கு யெகோவா ஈரேன்னு பேர் வைக்கிறான். யெகோவா ஈரேன்னு பேர் வைக்கிறான் அந்த இடத்துக்கு. யெகோவா ஈரேன்னு என்ன? எல்லாமே நம்ம ஒரு பாட்டு பாடுறோம்ல, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்ளியே, நாங்கள் கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா. நான் பாடுங்க, நாங்கள் கலங்களப்பா நாங்கள் கலங்கள், கர்த்தர் நாமம் என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே பாடுங்க, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்ளி. யெகோவா ஆய்தங்க பாடுங்க, அவன் கடவுள் பார்த்து பாரு. எல்லாமே பார்த்து கொள்ளி, கலங்களப்பா நாங்க சொல்லுங்க, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, யெகோவா ஈரே இல்லை. நம்ம கஷ்டத்தில் கூட நம்ம என்ன சொல்லலாம், யெகோவா ஈரே. பாருங்க நம்ம என்ன பண்ற, நம்ம கிட்ட இருக்கிறத கடவுளுக்கு கொடுக்கக்கூடாது. கடவுள் திருப்பி கொடுக்க மாட்டாரு, கடவுள் திருப்பி கொடுக்க மாட்டாரு. நான் ஒரு சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் சாட்சி சொல்ல டைம் கொடுக்கல, மறந்துட்டேன். நிறைய பேர் அண்ணன் தம்பிங்க பெரியவங்களெல்லாம் இருப்பாங்க, கல்யாணம் ஆகிட்டு அவங்க அப்படி இருப்பாங்க. ஆனால் நிறைய வீடுகளில் அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்களா? அண்ணன் தம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. ஒருவேளை அண்ணன் வந்து தம்பி ஏதாவது கேட்டாங்கன்னா தெரியாது விட்டு போயிடுவான், தெரிஞ்ச கூட தெரியாது விட்டு போயிடுவான். அப்புறம் வேற அதுன்னா அது கொஞ்சம் சொல்லுன்னா தெரியாது விட்டுடுவான். ஏன் கேட்டது யாரு? தம்பி. இன்னொரு ஆள் வந்து தூரத்தில் ஒரு மரம் இருக்கும், அது ஆலமரமா புளிய மரமா சொல்லி பார்த்தேன், அது ஆலமரம் கரெக்டாக சொல்கிறான். இங்கே இருக்கிற தம்பி கேட்டதுக்கு போது என்ன சொல்லிட்டான், தெரியாதுன்ட்டான். வேற ஆள் கேட்கும்போது அது கரெக்டாக சொல்கிறான். இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, அண்ணன் தம்பி ஒருத்தருக்கு பேசுறதில்லை. ஏன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதில்ல. இப்போ எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார், எங்கள் அத்தை பையன், அவரும் என்ன மாதிரி படிச்சு ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்காரு. அவர் சொல்லுவார், நீங்கள் அண்ணன் தம்பிங்களாம் நல்லா பேசுகிறீங்களே, அவங்க பேசிக்கவே மாட்டாங்க, அவங்க பேசவே மாட்டாங்க. ஏன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் தான் முதல் வேலைக்கு வந்தேன் எங்கள் வீட்டில். எனக்கு தான் சம்பளம் கடவுள் முதல்ல கொடுத்தாரு. நான் என்ன பண்ணியிருக்கேன், கல்யாணம் ஆனதை பாஸ்ட் சம்பளம் கூட்டிகிட்டு என் சம்பளத்தை நான் பார்த்து ஜாலியாக இருந்துருந்தேன். நான் அது மாதிரி செய்யலை, நாங்கள் பாஸ்ட் அம்மாவும் வேணான்னு செய்யலை. இந்த எண்ணெய் எங்களுக்கு வரல. 4 என் பின்னால் பிறந்தாங்க பாரு, 6 பேர், 3 தங்கச்சிங்க 3 தம்பிங்க. இவங்களெல்லாம் படிக்க வச்சதுக்கெல்லாம் காசு நானாக கொடுக்குறேன், பாஸ்ட் அம்மாவும் கொடுக்குது. அவங்க வேலைக்கு போகிறது, கல்யாணம் பண்ணுறது, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே இருப்பேன். என் பணம் குறைச்சி போதே நான் கவலைப்பட்டதே கிடையாது. கடவுள் என்ன செய்வார், எனக்கு கொடுத்த காசை திருப்பி கொடுத்துருவார். அதனால நாங்கள் இன்னும் என்ன பண்ணுறோம், எங்கள் அண்ணன் தம்பிங்க பேசுதான் இருக்கிறோம். அது ஒற்றுமையாக பேசுறது. இப்போ பேசாமல் இருந்தால் தம் பிடிக்கணும் இல்லை, அதே மனசில் என்ன ஆகிடுது, மனசில் வேதனை ஆகிடுது. இல்லை வியாதி வந்து நம்ம கவலையே வியாதி. நமக்கு நம்ம மனசில் வேதனைப்பட்டால் அதுவே வெளிப்படும் வேதனையாக ஒரு ஏதாவது ஒரு மாதிரி காட்டுது இல்லையா? அதனால் நம்ம கடவுளுக்காக என்ன செய்யணும், நம்ம சாட்சியாக்கி இருக்கணும். நம்ம இடத்துல இருப்பதை கடவுளுக்கு என்ன பண்ணோம், விட்டு கொடுக்கணும். பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன். நமக்கு இது நடந்ததில்லை, நான் மிட் நைட் ப்ரேயர், வாட்ச் நைட் ப்ரேயர் நடந்ததில்லை. என்னைக்கு நடந்தது வாட்ச் நைட் ப்ரேயர் சொல்லுமா? கரெக்டாம்மா சொல்லு. பழைய வருட ஆராதனை புதிய சேர்த்து நடத்தலாம்.
மிட்நைட், பாதி ராத்திரில். அன்றைக்கி எல்லோரும் காணிக்கை போட்டாங்க. எல்லோரும் நீங்கள் காணிக்கை போட்டீங்க. காணிக்கை யார் எவ்வளோ போட்டாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. வலது கைக்கு தெரியுது தெரியக்கூடாது, வலது கை போடுறது இடது கை தெரியக்கூடாது, நீதி பண்ணிடலாம். ஆனால் ஒரு திருநங்கைம்மா ஒரு 5-6 பேர் வந்தாங்கல்ல, திருநங்கைகள் வந்தாங்கல்லம்மா, அப்படி தானே சொல்லுங்கள். திருநங்கைகள் வந்து நாங்கள் பேர் திருநங்கைகள். யார் தெரியல. ஒரு அம்மா வந்து நான் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்ல விரும்பலை, உங்களை எல்லாரை விட அந்த அம்மா அதிகமாக காணிக்க என்ன கொடுத்தாங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்க. நான் அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டேன். அவங்க யாரும் இன்னைக்கு தான் வந்தாங்க. அவங்க விசுவாசம் பெருசு. கிரேட் இஷ்யூவர் போய்க்குறாரு கடவுள், ரொம்ப கிரேட். அவங்க திருநங்கை, உங்களுக்காக வீடுகள் இருக்குது, அப்பா அம்மா கூட இருக்கிறீங்க, அண்ணன் தம்பி கூட இருக்கிறாங்க, ஒரு வருமானம் இருக்குது, இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகலாம், நாளைக்கு வரலாம். ஆனால் திருநங்கைகளுக்கு என்ன இல்லை, ஒரு வீடு கொடுக்கறதுக்கு கூட பயப்படுவாங்க. நான் திருநங்கைகளை பற்றி படிச்சிருக்கிறேன். ஒரு ஸ்பெஷலாக எடுத்து அவங்க பாடத்தை எடுத்து பைபிளில் இருக்குது, அவங்களுக்காக ஒரு பாடம் இருக்குது. நீங்கள் ஏசு 56ஆம் அதிகாரத்தில் போய் படிங்க, அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கு தான் பயப்படுவாங்க. வருமானம் இன்னைக்கு என்ன வருமானம்னா அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல போய் உதவி கேட்குறாங்க, கொடுத்தா உண்டு, இல்லை அப்புறம் வந்துட்டா வந்துடுவாங்க. அப்படிப்பட்டவங்க கடவுளுக்காக காணிக்கையை அதிகமாக எடுத்து கொடுக்குறாங்க. இன்னொரு இடத்துல இந்த லாரி இதெல்லாம் நிற்குது இல்லையாம்மா, இந்த பஸ்ஸு இதெல்லாம் டோல்கேட்டு இல்லை சிக்னல்களை நிற்குது. அப்படி உண்மையாக நடந்த நிகழ்ச்சி, அதோட முடிச்சிடறேன் நான். ஒரு ஒரு பொண்ணு ஒரு கை குழந்தை வச்சுட்டு பிச்சை எடுக்குது. பஸ்ஸுங்க போகுது வருது, வண்டிங்க போகுது வருது. இப்போல்லாம் நம்ம பேப்பரில் படிக்கிறோம், பொம்பளை பசங்களை நிறைய பேர் கெடுத்துடுறாங்க, கெடுத்து ஜெயிலுக்கெல்லாம் போகிறாங்க. பொழுதும் போயிடுச்சு. அப்புறம் திடீர் ஒரு ஆள் பார்க்குறாங்க, நம்ம இந்த பொண்ணை, ஐயோ இது மாதிரி இந்த குழந்தைய வச்சுட்டு பரிதாபமாக இருக்குது, பிச்சை எடுத்துட்டு இருக்கு. திடீர்னு அந்த பொண்ணு காணும், திடீர்னு அந்த பொண்ணு காணும். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு ஒரு திருநங்கையோட பேசிக்குது அந்த பொண்ணு, ஒரு திருநங்கையோட பேசுது. இவர் அங்கேருந்து பார்க்குறாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணு, திருநங்கையை பண்ணு. அந்த திருநங்கை என்ன பண்ணுறாங்க, அவங்க வருமானத்தை எல்லாம் இந்த இங்கே வச்சுருக்காங்க. அந்த அம்மா அந்த கையை விட்டு அப்படியே எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து, வீட்டுக்கு பொழுது போயிடுச்சு, இனிமேல் இருந்தால் உன்னை யாராவது இதெல்லாம் பண்ணிடுவாங்க, ஓடிப்பாடு சொல்லிட்டு போயிடு. இப்போ இந்த ஆள் போகிறான். அந்த திருநங்கை வந்து இவ்வளோ காசு கொடுக்குது பாரு, இவனே ஸ்டன் ஆகிட்டான். இவன் போயிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு, நீ எவ்வளோ கொடுத்த அந்த பொண்ணுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அந்த திருநங்கை என்ன சொல்லுது, யாரே தெரியலங்கய்யா, காலையிலேருந்து பிச்சை எடுக்குது, ஒருத்தன் கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு அந்த கை குழந்தை வர வச்சு நிற்குது. நானும் நீ எவ்வளோ கொடுத்துருக்க எனக்கு தெரியல, இன்னைக்கு வந்த வருமானத்தை அப்படியே எடுத்து நான் கொடுத்துட்டேன். இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, ஒரு 2000 ரூபாய் தான் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாரு. திருநங்கை கிட்ட இவ்வளோ நல்ல மனசு இருக்கு, இந்தம்மா 2000. அந்த 2000 வாங்கி அந்த பொண்ணு என்ன செய்யுது சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன செய்திருக்க சொல்லுங்களா? காப்பியா, சாம்பாரா சாப்பிட்டுருப்பாங்க. ரைட், செப்பரா. வேற யாரும் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நீங்க நினைங்க என்ன செய்திருப்பாங்க? நன்றி சொல்லுவாங்க, குழந்தைங்க எதுனா வாங்கி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த பொண்ணு என்ன பண்ணி தெரியுமா, அந்த திருநங்கை என்ன பண்ணிச்சு தெரியுமா, அந்த 2000 ரூபாயும் அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துச்சு. இல்லை அதுதான் விசுவாசம், அதுதான் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்குது. ஐயோ நாளைக்கு என்ன, இப்போ என்ன, கடவுள் எதுனா வருமானம் வராத, நம்ம கோயிலுக்கு வந்துட்டா இந்த வேலைக்கு போயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யுது? இல்லை, ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு பையன், அந்த பையனை விட்டால் இருக்குன்னா இல்லை, வேற பேர் சொல்ல ஆள் இல்லை. ஆபிரகாம் பிள்ளை சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. கடவுள் அவனை கேட்குறாரு, இது அவனை கூட்டிட்டு போகிறான் தைரியமா.
விசுவாசத்தோட போகிறான். ஏன் என்ன விசுவாசம் தெரியுமா? அது இந்த பையனை நான் பலி வச்சுட்டா கடவுள் என்ன பண்ணுவார்? இன்னொரு பையனை கொடுப்பாரு. கடவுளால் எல்லாம் முடியும். அந்த இதுகளை போல ஆபிரகாமே, உன் கையை உன் பிள்ளையின் மேல் போடாது. இப்பொழுது நான் என்ன சொல்றாரு 12வது வருஷத்துல, இப்பொழுது நான் நீ கடவுளுக்கு பயப்படுகிறவன் என்று 12வது வருஷமா கையை போடாது, செய்யாது, பாராமல் படியால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்து கொண்டு. இப்பதான் நீ பயப்படுறன்னு தெரியுதுப்பா. நம்ம ஒரு செயலை செய்யணும். சும்மா நான் விசுவாசிக்கிறேன், நான் கிறிஸ்தவன், என் பேர் கிறிஸ்தவ பேரு ஆகாது. நம்ம என்ன செய்யணுமா? செய்து காட்ட வேண்டும், செய்து காட்ட வேண்டும். ஆபிரகாம் செய்து காட்டினான். பையனே காணிக்கையா கொண்டு வந்து கொடுத்தான். கடவுள் அது மாதிரி கேட்கல. ஒரு நாளை 1 மணி நேரம் எனக்காக நீ கோயிலுக்கு வா, நீ காணிக்க கூட கொடுக்கல, அது வேற விஷயம். முதல்ல என்னென்ன வாழ்றாரு? மத்தேயு 11:29 என்ன சொல்றாரு? 20 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதே போல லூக்கா 11:28 பாருங்க. லூக்கா 11:28 தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதிகமாய் காத்து கொள்ளுகிறவர்களே பாக்கியவான்கள். தேவனுடைய வார்த்தையை நீங்க காத்து கொள்ளுதல் என்ன? கீழ்ப்படிதல், கடவுளுக்கு பயப்படுதல், கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்தல், அவருக்காக ஒரு நாளை அர்ப்பணித்தல். ஒரு நாள் முடியலன்னா ஒரு மணி நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தரிசித்தல். ரைட்டா? கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்கள் விளங்க, கீழ்ப்படிந்த ஜனங்களாக விளங்க. கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். போயிட்டு